ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி என்ன நடக்கப் போகிறது, இது நாள் வரை நடந்ததையெல்லாம் நீ எப்படி மீண்டு வரப்போகிறாய் என்று சொல்வதற்காக தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு உனக்கான நல்ல குறியை சொல்ல வந்திருக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்ட 1 மணி நேரத்திலேயே நிச்சயமாக நீ நினைத்த ஒரு விஷயம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் வராகி அம்மா பொய் சொல்ல மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே? இதோ இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். கஷ்டமாகவெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என் செல்லமே. மனிதர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக வாழ்வதற்கு என்ன தேவையோ, எது உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அவசியமோ அதை பின்பற்றி வாழ முயற்சி செய்யென்றுதான் சொல்லப் போகிறேன். நீ பட்ட அவமானங்களின் மூலமாகத்தானே உன் வாழ்க்கையில் பல தெளிவும் புரிதல்களும் வந்தது. இந்த மனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எதற்காக உன்னுடன் பேசி பழகினார்கள் என்பதையெல்லாம் நீ கஷ்டப்படும் போதுதானே புரிந்து கொண்டாய். நீ கனவு கண்டது போல வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சுலபமாக அமைந்துவிடவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் இப்போது நினைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்தை உனக்கு சாதகமாகவும் நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நடக்கும்படியும் செய்ய வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. கவலைகளால் வீழ்ந்து அழிந்து போனவனும் உண்டு, திறமையோடு எழுந்து உழைத்து முயர்ந்து முன்னேறி போனவனும் உண்டு. நீ எப்படி வாழப்போகிறாய் என் செல்லமே? கவலைப்பட்டு சோர்ந்து சோகத்தோடு வாழப்போகிறாயா, அல்லது அத்தனையும் தாண்டி விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேறி வரப்போகிறாயா? சரியான முடிவை எடுத்துக்கொண்டு நான் சொல்வதை கேள். எல்லாமே சரியாகும் என உன் வராகியம்மா என் மீது பாரத்தை போட்டுவிடு. உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களையும் உன்னை துன்பப்படுத்தும் பிரச்சனைகளையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என நீ மனதிற்குள் நினைத்து கொண்டாலே அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. எந்த சமயத்திலும் எந்த காரணத்திற்காகவும் நீ துவண்டு போகாமல் உனக்கான வாழ்க்கையை நான் நிச்சயம் உயர்வாய் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். நீ இப்போது கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பதென்பது எந்த விஷயத்துக்கும் முடிவாகவோ முற்றுப்புள்ளியாகவோ மாறிவிடாதல்லவா? கண்ணீர் எந்த காயத்திற்கும் மருந்தாகாது என்பதை புரிந்துகொள். தைரியமும் துணிவும் தான் எல்லா காயங்களையும் ஆற்றக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயம். தைரியத்தோடு உனக்கான வேலைகளை செய்யப்பார். யாரும் உன்னை எதுவும் செய்யாத அளவிற்கு, எந்த பழிபாவங்களும் உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் இருப்பேன். இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு இன்பத்தை தரும் விதத்தில் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பாக சில நிமிடங்கள் மட்டும் நீ சிந்தனை செய்தாலே போதும். பல சிக்கல்களை தவிர்த்து விடலாம். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு. எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு நான் உனக்கு வழித்துணையாய் நிற்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கை என்பது பிரகாசமாக இருக்கப் போகிறது. உனது எதிர்காலம் என்பது உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிற நல்ல காலமாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷ விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்ற நல்ல குறியை சொல்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நான் உனக்கு இதுநாள் வரை கொடுத்த வாக்குகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் அரங்கேறத்தான் போகிறது. நீ உன் வாழ்க்கையை அற்புதமாய் வாழத்தான் போகிறாய். கவலையில் மூழ்குவது என்பது சாக்கடை நீரில் குளிப்பதற்கு சமம் என்பதை மறந்து விடாதே. தேவையில்லாமல் அந்த கவலைகளை நீ ஏன் சுமந்து கொள்ள வேண்டும்? திறமையோடு போராடுவது என்பதுதான் தெளிந்த நீரோடையில் குளிப்பதற்கு சமம். திறமையும் முயற்சியும் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் தங்கமே. உன் மீது எனக்கு விருப்பம் இருப்பதால் தான், உன்னை என் அன்பு பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டுள்ளதால் தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து இதுதான் நடக்கப் போகிறது என்ற நல்ல குறியையும் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். ஆசை என்னும் விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டாலே பேராசை எனும் அது பெரிய மரமாக மாறி உனக்கு பெருந்துன்பத்தை கொடுத்துவிடும். அதனால் எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, அதற்கான முயற்சிகளை உடனே செய்ய துவங்கு. ஆசைப்படுவதோடு நிறுத்திவிட்டால் அதை எப்படி உன்னால் அடைய முடியும்? அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் உன் கனவுகளை நனவாக்குவதற்கும் நீ என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முதலில் யோசித்து அதை திறமையாக செயலாக மாற்றுவதற்கு முயற்சி செய். ஆசைகள் என்பது அளவோடு இருந்தாலே யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது என் செல்லமே. உனக்கானது என படைக்கப்பட்டதை உன்னிடமே இப்போது நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துவிட்டது.
நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் சிறிது காலம் தள்ளி போயிருக்கிறதே தவிர அது உனக்கு கிடைக்காமல் போகாது. நீ செய்த நன்மை தீமைகளையெல்லாம் சரியாக சிந்தித்து ஆராய்ந்து இப்போது உனக்கான புண்ணியத்தின் பலனை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ நிம்மதியோடு வாழப்போகிறாயா அல்லது தண்டனைகளை அனுபவித்து பாவ மூட்டையை சுமக்கப் போகிறாயா என்பதை இப்போதே யோசித்துக்கொள். நன்மைகளை செய்தால் நிம்மதி கிடைக்கும், தீமைகளையும் துரோகங்களையும் செய்தால் தண்டனைதான் கிடைக்கும் என்பதை மறவாதே. இன்று நீ எதை செய்கிறாயோ அதுதானே நாளை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்று நல்ல விஷயங்களை செய்யப்பார், நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேரும். கெட்டதை யோசிக்கவும் வேண்டாம், யாருக்கும் கெட்டதை செய்ய நினைக்கவும் வேண்டாம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் மாற்ற முடியாது, ஆனால் இனி வாழப்போகும் வாழ்க்கையை உன்னால் மாற்றி அமைக்க முடியுமல்லவா? இன்று நீ என்ன செய்கிறாயோ, இன்று முதல் எதை யோசிக்கிறாயோ அதன்படி உன் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பது போல உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் அமைத்து கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். இதுநாள் வரை நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பது உன் வாழ்க்கையை இனி நீ சுலபமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு உனக்கு துணையாய் இருக்கும் என் செல்லமே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள். அது அன்பாக இருந்தாலும் சரி, வாய்ப்பாக இருந்தாலும் சரி. அன்பை கூட அளவுக்கு மீறி நீ கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை மரியாதையில்லாமல் நடத்தக்கூடும். அதனால் தான் சொல்கிறேன், மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அது அதற்கான தகுதியை இழப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அளவோடு இருக்கட்டும். நீ மற்றவர்களிடம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. அந்த புயல் காற்று சிறிது நேரம் அடித்து ஓய்ந்து தணிந்துவிடும். ஆனால் அந்த சிறிது நேரத்திலேயே பல மரங்களின் கிளைகளை அது உடைத்து முறித்திருக்கும் அல்லவா? அது போலத்தான் நீ கோபப்பட்டு பேசுகிற பேச்சும். கோபத்தின் போது நீ ஏதாவது வாயில் வந்த வார்த்தைகளை அவசரமாய் பேசிவிடுவாய். எதிரில் உள்ளவர் என்ன யோசிக்கிறார் என்பதை அறியாமலே உன் மனதில் யோசித்த விஷயங்களையெல்லாம் சொல்லிவிடுவாய். ஆனால் அதன் பிறகு உன் கோபம் தணிந்த பிறகு நீ பேசிய வார்த்தைகளை யோசித்து பார்த்தால் அது உன் மனதிற்கே கஷ்டத்தை தானே கொடுக்கிறது. ஏன் இப்படி அவசரப்பட்டு விட்டோம் என யோசிக்கிறாய் தானே? மீண்டும் ஒரு முறை இப்படி யோசித்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே. கோபம் வந்தால் நீ என்ன பேசுகிறாய் என்பதை நீயே அறிவதில்லை தானே? எதற்காக அந்த கோபம்? எந்த பயனும் இல்லாத கோபத்தை முதலில் தூக்கி போடு. எல்லா பயன்களையும் தரக்கூடிய அன்பான வார்த்தைகளையும் பொறுமையான நிதானமான செயலையும் உனக்குள்ளே வைத்துக்கொள். வேண்டாம் என தூக்கி எறிந்த விதையே மரமாக வளரும் போது உன்னை வேண்டாம் என தூக்கி எறிந்தவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. இதனால் கஷ்டப்பட போகிறவர்கள் அவர்கள்தான் உன்னை இழந்து விட்டார்களே தவிர உனக்கு எந்த இழப்பும் இல்லை என் செல்லமே. யாரை நினைத்தும் எதை நினைத்தும் வீழ்ந்து போகாதே. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பதற்காகவே உன் வராகி அம்மா நான் காத்திருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்திலேயே நீ நினைத்த விஷயத்தை நிச்சயமாக உன் எண்ணத்திற்கேற்றாற் போலவே வெற்றிகரமாகவே நான் நடத்தி கொடுப்பேன். நல்லதே நடக்குமென நம்பு. ஓம் ஸ்ரீ வராகிதாயே.